இப்ப ஆசிய பிராந்தியத்தில் பல மாற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன. அதில் இலங்கையும் தப்ப முடியாது என்பதற்கான ஒரு அறிகுறிகளாகத்தான் இந்த கப்பல்களின் வரவுகளை பார்க்கணும். இந்திய தூதுவரை சந்திப்பதும் இந்திய தூதுவரின் கோரிக்கைக்கு செவிசாய்ப்பதும் என்றால் அது தமிழரசு கட்சியின் இப்போது இருக்கிற நீங்கள் கூறியது போல சேடம் இருக்கிற நிலையை முற்றாக மூச்சை நிறுத்திவிடக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம். பாருங்கள் எவ்வளவு காலம் அப்படி மாறி இருக்கண்டு. 2010ஆம் ஆண்டு 41 லட்சம், இன்றைக்கு நீங்கள் மேட்டை போட்டுட்டு மேடையில 10 பேர் இருந்திருக்கிறார். ஆனா கீழே பாக்கி இருந்தவங்க 5 பேர் என்றால் அதை எல்லா ஊடகங்களும் தான் போட்டிருந்தார். இதுதான் அந்த மாற்றம். நாங்கள் ஏன் நிக்கிறோம் என்றது அடிப்படை அறிவு கூட அவருக்கு இல்லை. அவர்கள் என்ன பிரச்சனை, அவர்களுக்கு இவங்களை ஏன் நிக்கிறாங்கன்னு தெரியுது இல்லை. அதான் அந்த முதலாவது சிக்கல். மற்றது ஏன் நிக்கிறாங்கன்னு தெரியணும்னா உங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு வேணும், அரசியல் அறிவு. இனி வரும் காலங்களில் தமிழ் மக்கள் சார்பாக ஒருவர் நிற்பார், சிங்கள மக்களுக்கு நாங்கள் வாக்களித்து விட்டு சிங்கள மக்கள் அடிக்கிறார்கள் என்று போய் இந்த வெளிநாடுகளில் முறையிடுகின்ற ஒரு அறிவீனமான செயல்களை இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம் என்றால் சரி. உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கலையத்தில் போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாகானி. அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். இன்று முதலில் நாங்கள் அரசு தலைவருக்கான தேர்தலை பார்ப்போம். அதற்கு முன்னதாக இலங்கை தீவை மையப்படுத்தி பூகோள அரசியல் நடைபெறுகின்ற விடயங்களை பார்த்திருக்கின்றோம். சீனாவினுடைய கப்பல் வந்தது, இந்தியாவினுடைய கப்பல் வந்தது, இப்பொழுது அமெரிக்காவுடைய 3வது கப்பல் வந்திருக்கின்ற. என்ன காரணத்துக்காக இந்த கப்பல் எல்லாம் இலங்கை தீவை நோக்கி வருகின்றது என்று கூற முடியுமா? என்னென்று சொன்னால், அதாவது தற்போது நடைபெற போகின்ற தேர்தல் அரசு தலைவர் தேர்தலுக்கும் பூகோள அரசியலுக்கும் தொடர்பில்லை என்று யாரும் கூற முடியாது. அமெரிக்காவில் இடம்பெறுகின்ற தேர்தலில் கூட ரஷ்யா, சீனா, ஈரான் தலையீடுகள் இருப்பதாக அமெரிக்கா கடந்த வாரமும் கூறியிருந்தது. 2016ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் ரஷ்யா ட்ரம்பை கொண்டு வருவதற்காக ப்ராஜெக்ட் லக்டா என்றதான் அந்த ஆபரேஷன் பேர். அது பூட்டின் டிசைன் பண்ணது என்று கூறுகிறார்கள். அவ்வாறு இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் மஹிந்தாவின் தோல்வி என்பது இந்தியாவின் புலனமைப்பான ரோவுக்கும் சீனாவுக்கும் மிகப்பெரிய பின்னடைவு இந்த வாரம் வெளியிட்ட தகவலில் இந்த கொழும்பு ஊடகம் ஒன்று தனது ஒப்பீனியன் கோலத்தில் தெரிவித்திருக்கின்றது. பெரிய பெரிய பின்னடைவு. ஏனென்று சொன்னால் சீனா அவர்களின் இந்த சார்ட்டர்ட் பேங்க் அக்கவுண்ட் ஊடாக இந்த அம்பாந்தோட்டை துறைமுக அபிவிருத்தி என்ற போர்வையில் 7.6 மில்லியன் டாலர்களை இந்த தேர்தல் செலவுக்காக அனுப்பினதாகவும் கூறியிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் மஹிந்தாவுக்காக இந்த தேர்தலுக்காக துணை புரிந்த அதே சமயம் அந்த நேரத்தில் யுஎஸ் அமெரிக்காவின் தூதுவராக இருந்த மைக்கேல் சூசன் எதிர்கட்சி தலைவருடன் நின்று புகைப்படம் எடுத்ததும் எதிர்கட்சியை ஊக்குவித்ததாகவும் கூறுகிறார்கள். அப்படி அந்த இலங்கையில் இடம்பெறுகின்ற தேர்தல்களுக்கும் இந்த இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகத்தான் கூறுகிறார். அதை இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் உதவி வெளிவிவகார செயலாளர் அலுவலகத்தைச் சேர்ந்த ஒருவர் இப்போது இலங்கைக்கு வந்திருந்தார் கடந்த வாரம். இப்ப யுஎஸ்எஸ் ஸ்டாக்டேல் என்ற ஒரு பிரிகேட் கப்பல் வெள்ளிக்கிழமை கொழும்பு துறைமுகத்துக்கு வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 155 மீட்டர் நீளமான இந்த கப்பல் 332 கடற்படையோட வந்திருக்கு. இந்த மாதத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு மட்டும் 3 அமெரிக்க கப்பல்கள் வந்திருக்கு. இப்ப அமெரிக்கா தன் பிரசன்னத்தை இந்து சமுத்திர பிராந்தியத்தில் அதிகரிப்பதற்காக இலங்கையை தனக்குரிய தனது நலன்களுக்கு, அதாவது கையகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கலாம். உதாரணமா பார்த்தீங்கன்னா சொன்னால், இப்ப தாய்வான் பாதுகாப்பு ஆலோசகரும்
அவசர அவசரமாக அமெரிக்காவுக்கு சென்றிருப்பதாகவும் இரகசியமான பாதுகாப்பு பேச்சுக்களை நடத்துவதற்கு சென்றிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அப்ப ஆசிய பிராந்தியத்தில் இப்ப நீங்கள் பங்களாதேஷில் இடம்பெற்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்ப ஆசிய பிராந்தியத்தில் பல மாற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன. அதில் இலங்கையும் தப்ப முடியாது என்பதற்கான ஒரு அறிகுறிகளாகத்தான் இந்த கப்பல்களின் வரவுகளை பார்க்கணும். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் பூகோள அரசியல் இலங்கை தீவு ஒரு ஆடுகளமாக அந்த பிராந்தியத்தில் இருக்கின்றது என்பதை அடிக்கடி நீங்கள் கூறிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். இனி பூகோள அரசியல் என்று சொல்லும் பொழுது இந்தியாவினுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கின்றது. இந்தியாவினுடைய துணை தூதுவரை தமிழரசு கட்சி சேடமிழுத்துக் கொண்டிருக்கின்ற தமிழரசு கட்சி சந்தித்ததாக ஒரு சிலர் சந்தித்ததாக கூறப்படுகின்றது. என்ன காரணத்துக்காக இவர்கள் சந்தித்தார்கள்? இந்திய தூதுவர் ஷா இப்போது வடக்குக்கும் கிழக்குக்கும் பயணங்களை மேற்கொள்கின்றார். ஏனென்றால் இப்போது அவர்களுக்கு சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதற்காக இப்ப தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளர் அல்லது தமிழ் வேட்பாளர் என்ற ஒரு நிலையில் நிற்பதால் அதை மடை மாற்றுவதற்கான ஒரு முயற்சி. அம்மையில் கூட இந்த தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்திய பொது கட்டமைப்புக்கு ரணில் கூட ஒரு கோரிக்கை விடுத்ததாகவும் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு, தாங்களுக்கு இப்படி வெவ்வேறு கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கின்றன, நீங்களும் தெரிவிக்கலாம் என்ற மாதிரி ஒரு நிலைமை என்று சொன்னால் முதல் 3 வேட்பாளர் இப்போது 4 வேட்பாளர். இப்ப நாமலை பொறுத்தவரையில் அவர் இறுதி நேரத்தில் இப்ப நீங்கள் பார்க்கலாம் அமெரிக்கா தேர்தலில் ஜோன் எஃப் கெனடி ஜூனியர் அவரும் போட்டியிட்டு இருந்தார். அவர் தற்போது விலத்தி தன் ஆதரவை ட்ரம்புக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். இப்ப அதே மாதிரி நாமல் கடைசி நேரத்தில் விலத்தி தன் ஆதரவை வேற யாருக்கும் கொடுக்கலாம், அது வேறு விடயம். ஆனால் தற்போதைய நிலையில் அவங்களுக்கும் ஒரு தொகுதி வாக்குகள் இருக்கு. அப்ப மிக கடுமையான ஒரு போட்டி. இப்ப இதில் தமிழர் தரப்பின் நிலையை அறிந்து கொள்ளும் முகமாகத்தான் இந்த பயணத்தை நீங்கள் பார்க்கலாம். இவர் மட்டக்களப்புக்கு சென்றிருக்கிறார். மட்டக்களப்பில் சாணக்கியன் நாடாளுமன்ற உறுப்பினர் கலையரசன் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். பல்வேறு மற்ற அரசியல்வாதிகளும் சந்தித்திருக்கிறார்கள், உள்ளூர் அரசியல்வாதிகள். ஆனால் இதற்கு திருகோணமலையின் இப்போது சம்பந்தரின் இடத்திற்கு தெரிவான கோதாசன் போகவில்லை, அவசர தவிர்க்க முடியாத காரணத்தால் போகவில்லை என்று கூறியிருக்கிறார். அவர் மட்டும் போகவில்லை என்று கூறுவதை விட அங்கிருக்கின்ற உறுப்பினர்களும் யாரும் போகவில்லை. இப்ப திருகோணமலையில் உங்களுக்கு தெரியும், இந்தியாவின் அந்த காற்றாலைக்கு எதிராக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த காணிகளை கையகப்படுத்துகிறார்கள். 1972ஆம் ஆண்டிலிருந்து இருந்த மக்களுடைய காணிகளை எடுத்து இவர்கள் காற்றாலை அமைப்பதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. அப்ப ஏதோ அடுத்ததாக இப்போது தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இன்னும் தனது முடிவுகளையும் அறிவிக்கவில்லை. அப்ப இந்திய தூதுவரை சந்திப்பதும் இந்திய தூதுவரின் கோரிக்கைக்கு செவிசாய்ப்பதும் என்றால் அது தமிழரசு கட்சியின் இப்போது இருக்கிற நீங்கள் கூறியது போல சேடம் இருக்கிற நிலையை முற்றாக மூச்சை நிறுத்திவிடக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம் என்ற ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாகவும் இருக்கலாம். ஆனால் இதில் இந்திய தூதுவரை சந்தித்தவர்களில் கலையரசனை பொறுத்தவரையில் அங்கு கல்முனையில் அம்பாறை பகுதியில் ஒரு கலாச்சார மண்டபத்தை கட்டித்தரும்படியும் இந்திய துணை தூதரகம் ஒன்றை கிழக்கு மாகாணத்தில் அமைக்கும்படியும் கேட்டிருக்கு. வடக்கில் இருக்கிற துணை தூதரகத்தால் மிகப்பெரிய பிரச்சனை. அங்க இருக்கிற மக்கள் வாய் திறக்க முடியவில்லை, சுயமாக சிந்திக்க முடியவில்லை, சுயமாக இயங்க முடியவில்லை. இப்ப நீங்கள் அவர்கள் ஏதாவது எங்களுக்கு செய்தால் கேட்கலாம். அவர்களாக உங்களை கேட்க வேண்டும். அதுக்கு நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும். நீங்கள் கோரிக்கைகளை வைத்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு செய்தால் பரவாயில்லை. இது அப்படி இல்லை. இப்ப 2 சந்திப்புகளை பாருங்கள். ஒன்று, மல்வத்த பீடாதிபதியை போய் சந்தித்திருந்தார் இந்திய தூதுவர். அவர் ஒன்றை கூறியிருந்தார். இந்திய தூதுவர் சொன்னார், இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கடல் போக்குவரத்து அல்லது பாலம் கட்டுவது. அதற்கு அவர் கூறிவிட்டார், உங்கள் பாலம் கட்டியதால் இலங்கைக்கு எந்தவித நன்மையும் கிடைத்துவிட போவதில்லை. உங்களோட பொருட்கள்லாம் இங்கு வரும், உங்கிருந்து கஞ்சா வரும், அபின் வரும், மற்றது கலாச்சார சீர்கேடாக இருக்கும். எனவே அது இலங்கையின் பாதுகாப்புக்கு எந்த அளவில் உத்தரவாதம் என்று சொல்ல முடியாது என்று அவர் மறுத்து விட்டார். நேரடியாக தூதரனும் பார்க்கிறது. இவர் கூறியிருக்கிறார், அது கிட்டத்தட்ட இப்ப பேச்சுக்கள் 2 வருஷம், அது கிட்டத்தட்ட 5-6 வருஷம் செல்லும் என்று இவர் அதை சமாளித்து வந்தார். அது சிங்களவன் பேசுற அவன் தன் நாட்டின் இறமைக்குள் நின்று கதைக்கின்றான். இது அவன் கேட்கவே இல்லை. நீங்கள் கொண்டு
இங்க கொண்டு ரோவின் அலுவலகத்தை போடுங்கன்ற மாதிரி கதைக்கிறீங்கள். ஏனென்று சரி, அதுக்காக ஏதாவது தந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்காக ஏதாவது தந்தாலும் பரவாயில்லை, அதுவும் இல்லை. இதுதான் அந்த பிரச்சனை. இதுதான் அந்த பேரம் பேசும் அரசியல் என்றதை மீண்டும் மீண்டும் சொல்வது இவர்களுக்கு புரியவில்லை என்பது. இல்லை, அவர்கள் என்னென்றால் தனிமைப்பட்டு விட்டார்கள் என்ற அந்த அவர்களிடம் ஒரு உணர்வு வந்திருக்கின்றது. அதாவது பாருங்கள், இந்த பொது வேட்பாளரை பார்த்தீர்கள் என்றால் தமிழர் தாயகமெங்கும் பொது வேட்பாளர் தொடர்பாக பேசுகிறார்கள். புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் எல்லோருமே பொது வேட்பாளர் தொடர்பாக பேசுகிறார்கள். நமக்கே நாம் என்ற அந்த தொனி பொருளோடு கொள்கை பிரகடனத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை இந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்ப தாங்களும் அதில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நகர்வுகளை மேற்கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் கூறுவதை வைத்து நான் பார்க்கிறேன். இனி நிறைவாக இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக அரியநேத்திரன் அவர்கள் வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு இந்த பிரச்சாரத்தை பொலிகண்டியில் ஆரம்பித்திருக்கின்றார் என்ற செய்திகள், 8 மாகாணங்களுக்கும் பயணங்களை மேற்கொள்ள இருக்கிறார் என்ற விடயங்களையும் கூறுகிறார். அங்கிருந்து வரும் தகவலை பார்க்கும் பொழுது அரியநேத்திரனுடைய பார்வை, அவருடைய சிந்தனை, தமிழ் தேசியம் தொடர்பான கருத்துக்கள், அவர் எவ்வாறு பார்க்கிறார் என்ற விடயங்களை எல்லோருமே வரவேற்கக்கூடிய ஒரு நேர்மறையான ஒரு விடயமாக பார்க்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். நீங்கள் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக இந்த பயணம் ஆரம்பித்திருக்க, இந்த பிரச்சார பயணம் ஆரம்பித்திருக்க தொடர்பாக என்ன அவதானித்தீர்கள் என்கிற உறவுகளுக்கு கூறுங்கள். உண்மை, இது நாங்கள் காலங்காலமாக இதை பேசிக்கொண்டுதான் வருகின்றோம். அதாவது இந்த மக்கள்ன்ற ஒரு மாற்றம் எங்கேயும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்ப பாருங்கள், 2010ஆம் ஆண்டு சரத் பொன்சேகா கிட்டத்தட்ட 41 லட்சம் வாக்குகளை எடுத்திருந்தார் தேர்தலில் போட்டியிட்டு. இந்த வாரம் அவர் தனது, அதாவது 2006ஆம் ஆண்டு இடம்பெற்ற குண்டு தாக்குதல் சேதமடைந்த காரையும் ஏற்றி கொண்டுதான் அவர் திரிகிறவர். என்னடா தன்னை அதைத்தான் இப்ப அதையும் இந்த முறையும் ஒரு டிப்பர்ல அந்த காரை வச்சிருக்கிறார். அப்படி திருத்தாம அந்த காரையும் கொண்டு விட்டு மேடை அமைச்சிட்டு இருந்தா 5 பேர் நின்றவங்க. அந்த 5 பேரும் கிட்டத்தட்ட சில மேடை போட்டவங்களாயும் இருக்கலாம், இல்ல லைட் கட்டினவங்களாயும் இருக்கலாம். அப்ப பாருங்கள் எவ்வளவு காலம் அப்படி மாறி இருக்கண்டு. 2010ஆம் ஆண்டு 41 லட்சம், இன்றைக்கு நீங்கள் மேடை போட்டுட்டு மேடையில 10 பேர் இருந்திருக்கிறார். ஆனா கீழே பாக்கி இருந்தவங்க 5 பேர் என்றால் அதை எல்லா ஊடகங்களும் தான் போட்டிருந்தார். இதுதான் இந்த மாற்றம். என்னென்றால் அரசியல் என்பது எப்போதும் நீங்கள் சரியாக இருக்கும் போதுதான் உங்களிடம் அரசியல் சரியாக இருக்கும். அந்த மாற்றத்துக்கு ஏற்ப நீங்களும் மாறிக்கொண்டிருந்தால் அரசியலை தக்க வைக்க முடியுமே தவிர தக்க வைக்க அல்லது ஓட்டத்தின் பால் செயல்பட வேண்டும் என்று அடிக்கடி நீங்கள் கூறுவீர்கள். நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளில் உரையாடும் பொழுது ஒரே மாதிரியே இருந்துவிடக்கூடாது, அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சில மாற்றங்களை ஏற்படுத்தினால்தான் நாங்களும் பயணிக்கலாம் என்பது. இப்ப நீங்க சிறப்பான உதாரணத்தை கூறுங்க. இப்ப பொது வேட்பாளரும் கூட அதே மாதிரியான நிலைப்பாடை ஏற்படுத்தி நாங்கள் உளவு காலமும் ஆதரவுகளை எல்லாம் வழங்கி முடிஞ்சு நாங்கள் கொடுத்த, அதாவது இப்ப நாங்கள் சில பேர் சொல்லலாம், நீங்கள் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை, அவர்களுடன் பேசி பார்க்கவில்லை, அவர்களோட நட்பு கரம் நீட்டவில்லை, எல்லாம் செய்து முடிஞ்சது. அப்ப இனி அடுத்ததும் நீங்கள் மாற வேண்டும். நெடுகவும் நீங்கள் திருப்பவும் கொடுத்து கொண்டிருக்க முடியாது. இப்ப இன்னொரு மூத்த அரசியல்வாதி என்று கூறுகிறார்கள், என் பேரையே கூறுகிறேன், சுமந்திரன் ஒரு நேர்காணல் கூறுகிறார். அவர் மூத்த அரசியல்வாதியா? அவர் தன்னை கூறுகிறார். அப்ப அவருடைய கூறுகிறார், தோற்போம் என்று தெரிந்து அரியநேந்திரன் நிற்கிறார். என்னட்டு நாங்கள் வெல்லேலும், நீ அரசியல்வாதி தானே, எங்களுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கும் தெரியும் நாங்கள் வெல்லம், நாங்கள் தமிழரிடம் நாங்கள் தோக்கப்படாது, அதுதான் எங்களுக்கு. நீங்க சொல்றது ஏற்க, அவர் அரசியல்வாதி என்று இதுவரையில் ஒருத்தர், அவர் சிறந்த ஒரு சட்டத்தரணி, ஆனால் அரசியல் அவருக்கு தெரியவில்லை என்று பலர் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன். உண்மைதான். அதான் நான் கூறுவேன், சட்டம் படித்தவர்கள் எல்லாம் அரசியல்வாதியாக முடியாது. அரசியல்வாதி என்பது நீங்கள் மக்களின் நிலைமை அறிய வேண்டும், மக்களின் மனங்களை வெல்ல வேண்டும். அப்ப அவர் திருப்பம் கூறுகிறார் என்றால் தோற்க போவோம் என்று நிற்கிறார். நாங்கள் 11% மக்கள், அவங்க அப்ப 74% அவங்க. அப்ப நாங்கள் 11% அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். நாங்கள் ஏன் நிக்கிறோம் என்றது அடிப்படை அறிவு கூட அவருக்கு இல்லை. அவருக்கு என்ன பிரச்சனை, அவர்களுக்கு ஏன் நிக்கிறாங்கன்னு தெரியுதில்லை. அதான் அந்த முதலாவது சிக்கல். மற்றது ஏன் நிக்கிறாங்கன்னு தெரியணும்னா உங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு வேணும், அரசியல் அறிவு. அப்ப அதுவும் இல்லை என்று சொன்னால் இப்படித்தான் கதைக்க வேண்டிய நிலை. அவரை விடுவோம். இப்ப இந்த பொது வேட்பாளர் என்பது, தமிழ் வேட்பாளர் என்பது, இது நாங்கள் வெல்கிறோம் தோற்கிறோம் என்றதுக்கு அப்பால் இனி வரும் சந்ததிகளுக்கு இது கடத்தப்பட வேண்டும். நாங்கள் இரு தேசமாக முந்தி இருந்தோம், நாங்கள் இரு நாடாக இருந்தோம் என்று காட்டுவதற்கான ஒரு முதற்படி. இப்ப இரு தேசம் என்று சொன்னால் 2 அரசு தலைவர்கள் இருக்க வேண்டும். அதே போலதான்
தற்போதைய இந்த பொது வேட்பாளரும் இனி வரும் காலங்களில் தமிழ் மக்கள் சார்பாக ஒருவர் நிற்பார். சிங்கள மக்களுக்கு நாங்கள் வாக்களித்து விட்டு சிங்கள மக்கள் அடிக்கிறார்கள் என்று போய் இந்த வெளிநாடுகளில் முறையிடுகின்ற ஒரு அறிவீனமான செயல்களை இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம் என்றால் சரி. அப்சல்யூட் கிளவுன் என்று சொல்லுவார்கள் இங்கே மேற்கத்திய நாடுகளில். என்ன கூறியிருக்கிறார் என்றால், நாங்கள் குறிப்பிடும் வேட்பாளரைத்தான் மக்கள் வாக்களிப்பார் என்று கூறினார் என்ற செய்தியை பார்க்கக்கூடிய அந்த அதைத்தான் பார்த்தவுடன் யோசித்தேன். அப்படி பார்க்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லையே. அப்படி மக்கள் வாக்கு போடுவார்களா இவர் சொன்னவுடன்? அதுதான் என்று சொன்னால் அது மக்களை அவர் இன்னமும் மூடர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்றால் மாற்றத்துக்கு ஏற்ற அவர்கள் மாறவில்லை, அப்படியேதான் இருக்கிறார். இப்போது ஒவ்வாறு மாறி இருக்கிறது. நீங்கள் ஒரு சின்ன உதாரணம், நீங்க சரத் பொன்சேகா கூட்டத்தை தூக்கி பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் அரசியல் எவ்வளவுத்துக்கு மாறி இருக்கிறது என்று. படிக்க முட்டாள்கள் என்று சொல்லுவார்கள் இல்லையா? மற்றவர்கள் முட்டாள்கள் என்று படிச்சிருந்தாலும் அவர்களே முட்டாள்கள் என்று அங்கே அவர்கள் கூட்டத்தில் ஒருவர் சொன்னதே அவர் ஒருவர் அடிக்க போனதாக கூட செய்திகள் வந்திருந்தது தமிழரசு கட்சியினுடைய கூட்டத்தில். படிச்ச முட்டாள் முட்டாள் படிச்சல் முட்டாள் என்று சொல்லி. உண்மைதான். இப்ப 2015ஆம் ஆண்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப இருக்கிற நிலைமையில் கிட்டத்தட்ட 17 மில்லியன் மக்கள் வாக்குகளை போடக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். வாக்குகள் அதிலும் 76,000 பேர் புதிய வாக்காளர்கள். இந்த வருடத்தில் புதிய வாக்காளர் என்பது இளம் வயதினர், 18 வயதுக்கு மேற்பட்ட இளம் வயதினர். ஆனால் 2015ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை இந்த UN பாப்புலேஷன் ஃபண்ட் ரிப்போர்ட் ஒன்றை கூறியிருந்தது. அந்த 71% இளைஞர்களுக்கு பொலிட்டிக்கலி இன்ஆக்டிவ், அரசியல் ரீதியாக அவர்களுக்கு பெரிய அரசியலில் ஆர்வம் இல்லை. ஆனால் இப்ப அந்த நிலைமை இருக்குமா என்று சொல்ல முடியாது. இப்ப பெருமளவான இளைஞர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கின்றது. அது இந்த தேர்தலில் கட்டாயம் எதிரொலிக்கலாம். நிச்சயமாக. என்னை பொறுத்த மட்டில் நான் அடிக்கடி இங்கே கூறிக்கொண்டு வருகின்றேன், 15 ஆண்டுகளுக்கு தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் ஒரு ஈடுபட்டு நாங்களும் எங்களுடைய மண், எங்களுடைய இறமை நாங்களும் ஈடுபட்டிருக்கின்றோம். எங்களை நீங்கள் வழி நடத்த முடியாது, நாங்களே எங்களுடைய தலைவிதியை நாங்கள் தீர்மானிப்போம். அது என்னவாக இருந்தாலும் ஒருத்தருக்குமே சொல்ல தேவையில்லை. இந்த வேட்பாளர்களூடாக வெற்றி பெறப் போவதில்லை என்று ஒரு குழந்தைக்கும் இப்பொழுது தெரியும். ஆனால் இங்கே ஒரு குறியீடாக எங்களுடைய நிலைமைகளை வெளிப்படுத்தும் ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இதை பார்க்கப்படுகின்ற விடயங்களை அடிக்கடி நாங்கள் இங்கே கூறியிருக்கின்றோம். எங்களுடைய உறவுகள் நிறைய தெளிவு பெற்றிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் கூட பலவிதமான நல்ல கருத்துக்களை இங்கே முன்வைக்கிறார்கள். இந்த மாற்றங்கள் வருவதை மெதுவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாற்றத்தினூடாக பெரிய ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு கொண்டு வருவோம். மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம்.